தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக இதை பார்த்து வருகிறோம். உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்திருந்த நிலையில் தற்போது அந்த பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த போராட்டம் குறித்து விரிவான விவரங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கப்பலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டோல்கேட் என்பது தொடர்ச்சியாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சர்ச்சைக்குரிய வகையில் தான் செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வந்திருக்கிறார்கள். அதே போன்று உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் கூட வழக்குகளும் கூட தொடரப்பட்டிருக்கிறது. இதனிடையே பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை என்பது உள்ளூர் வாகனங்கள் கட்டணமின்றி செல்வதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் திடீரென தற்பொழுது இன்று முதலாக உள்ளூர் வாகனங்கள் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கும் 50% கட்டணம் செலுத்திவிட்டு தான் செல்ல வேண்டும் என டோல்கேட் நிர்வாகமானது கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அறிவிப்புக்கு எதிராக தொடர்ந்து உள்ளூர் மக்கள், தொடர்ந்து வாகன ஓட்டிகள், வணிகர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலாகவே தொடர்ச்சியாக டோல்கேட்டை முற்றுகையிட்டு வணிகர்களும் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டது சட்டவிரோதமானது எனவும் அந்த டோல்கேட்டில் இருந்து அருகே 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு தான் அந்த திருமங்கலம் பிரதான நகரானது இருக்கிறது. அதனால் அந்த மதுரையிலிருந்து திருமங்கலம் நகர்பகுதி என்பது கூடுதலாக விரிவாக்கப்படக்கூடிய ஒரு நகர்பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் இதுபோன்ற ஒரு டோல்கேட்டுகளை அமைத்துள்ளதால் உள்ளூர் வாசிகள் நாள்தோறும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு செல்வதற்கு 200 ரூபாய் 300 ரூபாய் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே போன்று அதன் அருகிலே கப்பலூர் சிப்காட் போன்ற அரசு தொழில் நிறுவனங்களும் பல்வேறு தொழிற்சாலைகளும் உள்ள நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களும் அதே போன்று உணவு இடைவேளைக்கு கூட செல்ல முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் டோல்கேட் உள்ளூர் வாகனங்களுக்கான டோல்கேட் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். அந்த கப்பலூர் டோல்கேட் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போராட்டம் காரணமாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டோல்கேட் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.